ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இப்போ பிளாக்ஸ்னால் தமிழில் சேர்க்கறதுன்னு அர்த்தம். இப்போ வந்து அதில் நம்ம ஒரு சாமியை எப்படி வைக்கிறது, சாமி அதே மாதிரி ஒரு கோயில் மாதிரி பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம பேஸ்மெண்ட் போட்டாச்சு. இப்போ எப்படி கட்டலாம்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நம்ம இதே மாதிரி அந்த பிளாக்ஸில் கொடுத்துருப்பாங்க, அதை நம்ம 4 சைடு ஃபிக்ஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு மொத்தம் 6 வச்சுருக்க அந்த பிளாக் இதில் பேஸ்மெண்ட்டில் உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அவ்வளோ வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வேறு கலர் கொடுத்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால நான் நெக்ஸ்ட்டு ரெட் கலர் எடுத்துருக்கேன். இதே மாதிரி பண்ணோன்னே அதுக்கப்புறம் இதே மாதிரி ஒன்று இருக்கும், அதை நம்ம ஒன்று ஒன்றா எடுத்து இப்படி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்க, 4 ஸ்டெப் பண்ணோடனே கீழே ஃபிக்ஸ் பண்ணிடணும். பார்த்துக்கோங்க. பார்த்துக்கிட்டிங்களா? இப்போ வந்து சென்டரில் இப்படி வச்சா கீழே விழுந்துடும், பார்த்தீங்களா? அதனால் நம்ம ப்ளஸ் சிம்பிள் இப்படி பார்த்துக்கோங்க. இப்படி வச்சு நம்ம இப்படி வச்சோன்னா அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிக்கோம். ஃபிக்ஸ் ஆகிடுச்சா? ஃபிக்ஸ் ஆனோடனே இதே மாதிரி அதில் ஒன்று கொடுத்துருப்பாங்க, அது நம்ம இதில் இப்படி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். பார்த்துக்கோங்க. பேக் சைடு கவர் பண்ண நான் வந்து எல்லோ கலர் எடுத்துருக்கேன். பார்த்துக்கோங்க. பார்த்துக்கிட்டிங்களா? இங்கே பாருங்க, நம்ம பேக் சைடு இப்போ கவர் பண்ணிடலாம். இப்போ நம்ம பேக் சைடு கவர் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ பேஸ்மெண்ட்டு பின்னாடி நம்ம அடைச்சாச்சு. இப்போ சாமியை நம்ம வச்சிடலாம். சாமியை வைக்கணும். இங்கே பாருங்க, இங்கே ஒன்று கொடுத்துருக்கேனா? பார்த்துக்கோங்க, இங்கே ஒன்று கொடுத்துருக்கேனா? கை வைக்கிறது தெரியுதா? அந்த இடத்துல வந்து இதே மாதிரி எல்லோ கலர் பார்த்துக்கோங்க. எல்லோ கலர் அதை வந்து இந்த இடத்துல இப்படி கொடுத்துக்கலாம். பார்த்துக்கோங்க. கொடுத்துட்டோமா? கொடுத்ததுக்கப்புறம் நம்ம இந்த இடத்துலையும் கொடுத்துக்கலாம். அதே லாஸ்ட்டும் ஒன்று இருக்குது, அதுக்கு பதிலாக நம்ம இதை வச்சிடலாம். குட்டி பிளாக் வச்சுட்டு சாமியை இப்படி வச்சாச்சு. பார்த்துக்கோங்க. வச்சதுக்கப்புறம் சாமி இப்படி விழுற மாதிரி வரும். அதுக்கு வந்து நம்ம இந்த க்ரீன் கலர் பிளாக் எடுத்து உள்ளே வச்சிடலாம். பார்த்துக்கோங்க. இப்படிதான் வைக்கணும். அதுக்குன்னு ரொம்ப அழுத்தி வச்சா சாமி அந்த இடம் கீழே விழுந்துடும். அதனால கொஞ்சம் பொறுமையாகவே மெதுவாகவே வைக்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட், இப்போ வந்து நம்ம முடிஞ்சிருச்சு. இப்போ சாமியே உள்ளே வச்சாச்சு. இப்போ நம்ம சாமி கும்பிட்டுலாம். ஓம் முருகா, ஓம் கந்தா, ஓம் முருகா, ஓம் போற்றி போற்றி, ஓம் முருகா போற்றி, கந்தா போற்றி. பார்த்துக்கோங்க, சுற்றி எப்படி பண்ணிருக்கோன்னு பார்த்துக்கோங்க.